ஹாய் டியர்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம சேனலில் விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஃப்ரெண்ட்டான ஒரு போர்ஷன் தான் அது. சுருக்குமடி விலை. சுருக்குமடி வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. இல்லை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு, இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் கேரளாவில் வந்துட்டு இது பேன்லாம் இல்லை. நல்லபடியாக இந்த மீனவர்கள் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான தொழிலும் கூட. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்துட்டு 10 டன் 15 டன் 20 டன் கூட மீனை ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. ஆக்சுவலி இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மீன் வந்து கடலில் வந்துட்டு ஒரு மாப்பாக தெரியுதுன்னா அதை பார்த்துட்டு வலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கீழே போட்டுட்டு திருப்பி அந்த மீனை வந்து ரவுண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ தான் வலை வெட்டிகிட்ருக்காங்க. அந்த வேலையில் பாருங்கள். ஆக்சுவலி ஒன் பை ஒன்னாக ஷோ காமிக்கிறேன். இந்த செயின் போடுறாங்க இல்லையா, இந்த ரவுண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கீழே போகும் கடலுக்கு அடியில். இந்த கயிறு ஃபுல்லாகவே காலியாகிடும். அவங்க வலை ஃபுல்லாக மீன் வளைச்சி கொண்டு வர்றதுக்குள்ளாரையும். ஏன் இப்படி 2 ட்ரம் பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்ட்டாக போகாமல் ஸ்லோவாக போகிறதுக்காக வேண்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வெஞ்சுன்னு சொல்லுவாங்க. கயிறை வந்து அவ்வளோ டைட்டாக பற்றி இழுக்க முடியாதுன்னு அந்த மிஷினில் போட்டு எடுப்பாங்க. இதுதான் ஃபைனல் வளைச்சி கொண்டு வந்துட்டாங்க மீனை. திருப்பி இந்த இருக்கிற எல்லா ரிங்கும் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் வந்து பற்றி எடுக்கணும். மேலே எவ்வளோ சீக்கிரம் இழுக்க முடியாது, எல்லாமே மிஷினை வச்சு தான் ஒவ்வொன்றா பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல 10 டன் 15 டன் மீன் வந்து ஈஸியாக வளைச்சி பிடிச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கேரளா ஸ்டைல் பார்த்திங்கன்னா சுருக்குமடி வலை. இங்கே தமிழ்நாட்டு ஆட்களும் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுபோல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பற்றிட்டுருக்காங்க. இது போயாக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலையை எடுத்து உள்ளார வச்சு இந்த விஞ்சில் போட்டு ரோல் கயிறு எடுத்துகிட்டு கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ பாருங்கள், கண்டினியூ பாருங்கள், தெரியும். பாருங்கள் மீன் வந்து எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். மாப்பா நல்ல ஒரு எப்படி 10 டன்னுக்கு திட்ட இந்த மீன் இருக்கும். பற்றி பார்த்தா தான் தெரியும். எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் லைக் பண்ணுவீங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இது போல் கண்டினியூஸாக எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். பாருங்கள் ஒவ்வொரு மீன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் தூக்கிட முடியாது. கையால் பிடிச்சி அடிச்சதுன்னா கையெல்லாம் கிழிச்சிக்கும். அதனால் கயிறு கட்டி வச்சு மேலே இழுக்கிறாங்க. ரொம்ப பெரிய மீனாக இருந்தால் மேலே வந்துட்டு நமக்கு விஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொரு இதாக கட்டி இழுக்கிறதுக்கு. அதில் போட்டு ரோப்பில் போட்டு எடுத்துருவாங்க. ரொம்ப பாருங்க எவ்வளோ வெயிட்டு பிச்சுட்டு கீழே வந்துச்சு பாருங்கள். அவ்வளோ வெயிட்டான மீன். ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அதை விட தயாராக இல்லை. ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்து மேலே போட்டு திருப்பி பாருங்கள் தூக்கிட்டுருக்காங்க. ஆக்சுவலி சின்ன சைஸு மீனாக இருந்தால் ஒரு வலை மாதிரி கவர் பண்ணி சுத்தமாக அள்ளி எடுத்துருவாங்க. ஆனால் இப்போ எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு அதிக டன் மீன் கிடைக்கல நமக்கு இப்போ ஆக்சுவலி. ஆனால் கொஞ்சம் மீன் கிடைச்சாலும் நல்ல பெரிய மீனாக கிடச்சிருக்கு. இதுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். கண்டினியூவாக பாருங்கள். ஃபைனலில் ரொம்ப நல்லாயிருக்கும். மீனையும் எடுத்து கீழே ஐஸ் பாக்ஸில் வச்சு ஐஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வலையெல்லாம் திருப்பி பற்றி மேலே எடுக்கணும். வச்சு அடுக்கி அடுத்த திருப்பி வலையை மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். ஒரு டீம் அதுக்கான ஒர்க்கை பார்த்துட்ருப்பாங்க. ஒரு டீம் வந்து ஃபிஷ்ஷில் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஐஸ் போட்டு ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. லைட்டாக அது மீன் உயிரோடு இருந்து அடிச்சதுன்னா கையெல்லாம் கிழிச்சிக்கும். அதனால தான் இவ்வளோ சேஃப்டியாக பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு மீனும் வந்துட்டு 200 கிலோ 250 கேஜிக்கு மேலே இருக்கும். அதனால தான் இவ்வளோ கட்டி தூக்கி உள்ள இருக்கிறாங்க. நம்ம மேன் பவரால் வந்து கையால் பெருசாக தூக்க முடியாது. மக்களே பாருங்கள், லாஸ்ட் டைம் நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. திருப்பி 2 டைம் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மீன் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஐஸ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஐஸ் எப்படி ஒரு 10-15 டன்னுக்கு மேலே ஐஸ் இருக்கும். ஸ்கிப்பில் எடுத்து வச்சு மேலே ஐஸ்லாம் உடைச்சி போட்டு அதை மீன் கெட்டு போகாமல் பிளான் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.